சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வசமாக சிக்கியிருக்கிறது. எங்களால வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது, நாங்கள் ஏற்கனவே இருந்த அந்த சாஃப்ட்வேரை நிறுத்திட்டோம், எங்களால் யூஸ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக வாக்குமூலமாகவே உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, அப்படி என்றால் இவ்வளவு நாள் போலி வாக்காளர்கள் வெவ்வேறு ஸ்டேட்ல போட்டது, ஒரே ஸ்டேட்ல ஓட்டு போட்டதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அலோவ் பண்ணீங்களா? மோடி அரசு 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறதுங்கிறாங்களே, இதுலயும் அந்த மாதிரியான ஆட்களை ஓட்டு போட வச்சு உங்களுடைய ப்ராசஸை ஒழுங்கா செய்யாம ஓட்டர் லிஸ்ட்டை மோசமா வச்சுதான் ஜெயிக்க வச்சிங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏறத்தாழ 3 வாரம் 21 நாட்களுக்குள்ள தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய பல்ட்டி அடித்தது. ஏன், எதற்காக? உச்சநீதிமன்றத்திலே போய் இல்ல நாங்க எங்ககிட்ட அதுக்கான எஃபெக்டிவான சாஃப்ட்வேர் இல்லைன்னு ஒப்புக்கொண்டதனுடைய பின்னணி என்ன? எவ்வளவு ஆண்டுகளாக அப்படி என்றால் மோசமான வாக்காளர் பட்டியலில் ஆட்களை இஷ்டத்துக்கு சேர்த்து போலி வாக்காளர்களோடு வாக்களித்தார்கள் என்கிற கேள்வியும் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது, அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தித்தோம். இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க. ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமையில் மற்ற 2 பேரும் இருக்கிறார்கள். இவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு பகிரங்கமாக இன்றைக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய பேசுபொருள். என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இந்த ஃபெடரல் ரிப்போர்ட் ஆயிருக்கு. EC to SC தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுகிறது, ஸ்கிராப்டு இன்எஃபெக்டிவ் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மேனுவல் சர்ச் சுப்பீரியர். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் உலகத்திலே இப்படி ஒரு தேர்தல் ஆணையத்தை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. என்னன்னா, எங்ககிட்ட தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஒரே ஆளுடைய ஃபோட்டோ, இப்போ நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி அவர்கள் காட்டினாங்க, ஒரே தொகுதியிலேயே வெவ்வேறு வார்டுகளில் இருக்கக்கூடியது, வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடியது, இப்படியான இதெல்லாம் அவர் எடுத்து ஆவணப்பூர்வமாக வெளியில் போட்டார். இதை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் போதும். சாஃப்ட்வேரை போட்டுட்டு ஒரே மாதிரியான இமேஜஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஒரு குவரி கொடுத்தீங்கன்னா ஒரே இமேஜ் எங்கே இருக்கோ எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி லிஸ்ட் பண்ணிடும். இது ரொம்ப சிம்பிள். குவரி மட்டும் கொடுக்க தெரிஞ்சால் போதும். இது இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்ங்கிறது ரொம்ப ஏர்லியாகவே வந்துருச்சு. நம்ம சொல்கிறது இன்னைக்கு ஏஐன்றோம், மற்றது ChatGPTங்கிறோம், Grokங்கிறோம், இதெல்லாம் இல்லை. இதுக்கெல்லாம் ரொம்ப முன்பாகவே இந்த மாதிரியான ஃபில்டரிங் த சேம் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது, அதுக்கான குவரிங்கிறதெல்லாம் எப்போது வந்துருச்சு. தேர்தல் ஆணையமும் ஒரு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுது, எங்ககிட்ட இருந்த அந்த சாஃப்ட்வேர் சரியாக ஒர்க் பண்ணலை, அதனால் அதை நாங்கள் எப்பயோ தூக்கி ஓரம் போட்டுட்டோம், இன்றைய டேட்டுக்கு நீங்கள் கையில் எடுத்து தனியாக வச்சு ஃபோட்டோவை உத்து பார்த்து ரெண்டும் ஒன்றா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் பெட்டர், சாஃப்ட்வேர் பெட்டர் இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தில் போய் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. இப்போ ரொம்ப சிம்பிளானது. இது எதுக்கு பின்னாடி நடக்குதுங்கிறது கேள்வி. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் எங்ககிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு 3-10 வருஷம் கழிச்சு, இல்லை இவிஎம்மோட இந்த சோர்ஸ் கோட்லாம் இன்எஃபெக்டிவாக இருக்குது, நாங்கள் அதை மாற்றலான் இருக்கோம், மாற்றிட்டு இதை விட வேறு மாதிரியான மிஷினை கொண்டு வரலாம், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது எங்கே வருது அப்படின்னா, நான் சொன்ன அந்த டைம் பீரியட், நான் 3 வாரங்கள் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், 11 நவம்பரில் லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு செய்தி. குட் சஜஷன், சுப்ரீம் கோர்ட் ஆன் ப்ளீ டு யூஸ் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு டிடெக்ட் மல்டிபிள் என்ட்ரிஸ் இன் த ஓட்டர் லிஸ்ட். உச்சநீதிமன்றத்தினுடைய அன்றைக்கு அவர் நம்பர் 2 இருக்கிறாரு, புதிய சிஜிஐயாக வரப்போகிறவர். இன்னைக்கு சிஜிஐ சூரியகாந்த் அவர்கள் பெஞ்சில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. அதை யார் போடுறா அப்படின்னா, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு வழக்கை போடுகிறார்கள். இது ரொம்ப நல்ல யோசனையாக இருக்குது, இதை கட்டாயம் செய்யலாமின்னு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்சி ஆகிய 2 நீதிபதிகளும் சொல்லுகிறார்கள். ஏடிஆரின் சார்பில் ஆஜரான பிரசாந்த் பூஷன் என்ன வாதிடுறார் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில், அதாவது வாக்காளர் பட்டியலில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, குளறுபடிகள் இருக்குது, ஒரே ஆளுக்கு பல என்ட்ரிஸ் இருக்குது, இதெல்லாம் நிறைய சிக்கலாக இருக்குது. இதை தனிநபராக உட்காந்து, அப்போ இந்த ராகுல் காந்தி காட்டினதெல்லாம் இருந்தாலும் கூட தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ உட்காந்து ஒவ்வொன்றா எடுத்து கையால் பார்க்கறதுக்கு மாத கணக்கு வருஷ கணக்கு கூட ஆகும். இன்றைக்கி தான் டெக்னாலஜி அதிகமாக வந்துருச்சு. இந்த டீடூப்ளிகேஷனை கண்டுபிடிக்கக்கூடிய எவ்வளவோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்படியான சாஃப்ட்வேரை தேர்தல் ஆணையத்தை யூஸ் பண்ண சொல்லுக்க அப்படின்னு பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஏடிஆரின் தரப்பில் ஆஜராகி ஒரு வாதத்தை வைக்கிறார். அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க,
எஸ்ஐஆர் போது எஸ்ஐஆரோட சேர்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஐஆர் முடிஞ்ச பிறகு அதற்கு பிறகும் கூட ஒரே ஆள் 2 மாநிலங்களில் வாக்காளர் அட்டை வச்சுருந்து 2 மாநிலத்துலையுமே ஒரு எஸ்ஐஆர் வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ளை பண்ணி கொடுக்குறாரு வெவ்வேறு ஃபேஸில் நடக்கும் போதுனா இப்படிலாம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுக்கும்போது ஈஸியாக கொண்டு போகும்போது தட்ஸ் அ குட் சஜஷன், there should be no problem with that. சூரியகாந்த் அவர்கள் சொன்னது தலைமை நீதிபதி ரொம்ப நல்ல சஜஷனாக இருக்கீங்க, இதில் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்றைய சிஜிஐ சொன்னார். தேர்தல் ஆணையம் இல்லை எங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னுட்டு நேரடியாக போய் இல்லை மை லார்ட் அப்படின்னு அப்போ சொல்லாமல் 3 வாரம் கழித்து பிரமாண பத்திரம் மூலமாக அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். அதேபோல் சிட்டிசன்ஷிப் எஸ்ஐஆர் இதெல்லாம் மற்ற விஷயங்கள் வருகிறது. அப்லோடு வெப்சைட்ஸில் அவங்க ப்ராப்பராக போடல எனுமரேஷன் ஃபார்ம் அந்த கேசஸ் மற்றதில் தனியாக நடக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இது வரல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரும்போது அதை கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் வாதம் வைக்கிறாரு. நீதிபதிகள் அதை வந்து ஒருவேளை டேட்டா மைனிங் பண்ணிட்டா வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அதில் கருத்தை தெரிவிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் இருக்கும், பட் அதில் நம்ம குறைஞ்சபட்ச சிக்கல் எது இருக்கோ அதை தான் ஆப்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் பக்சி அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டுறாங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு தனித்தனியாக டேட்டா பேசஸ்க்கு பாஸ்வேர்டு மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு சஜஷன்ஸ் வருகிறது. அப்படி வரும்போது அவங்க சொல்கிறாங்க நவம்பர் 26 மற்ற இதோட சேர்த்து இதை வச்சுக்கலாம், நவம்பர் 11 ஹியரிங் வருது, இது நல்ல இருக்குல்ல அதை கட்டாயம் செய்யலாம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம பார்க்கறது 9 டிசம்பர் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணதாக செய்தி ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதற்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக அவங்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து விடுகிறார்கள். அப்படி என்றால் ஏறத்தாழ 3.5 வாரங்களுக்குள்ளாக கோர்ட்டு கட்டாயம் இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டா நம்ம சிக்கிடுவோம் என்பதற்காக இல்லை நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணோம் மை லார்ட், ஆனால் அதில் நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால சிக்கல்கள் இருந்ததுனால மை லார்ட் நாங்கள் அதை தூக்கி ஓரம் போட்டுட்டோம், அது கூட பிரச்சனை இல்லை. இன்னைய டேட்டுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்து தனிநபரை அப்படி கண்ணால் பார்த்தே ஒரு 2 ஒன்றா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் மைலாட், அதுதான் சுப்பீரியர், அதுதான் எஃபெக்டிவ்னு இன்றைக்கி அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்போம், இந்த லாஜிக்கை தேர்தல் ஆணையம் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த லாஜிக்கை கையில் எடுத்துக்கொண்டு தனிநபராக நீங்கள் செய்து மதிப்பிடுவது தான் பெஸ்ட்டு டெக்னாலஜியை விட அப்படின்னா தனிநபராக போய் கடந்த காலத்தில் வாக்களித்ததை போல் வாக்குச்சீட்டை வாங்கி கொடுத்துறது இவிஎம் மிஷின் என்கிற டெக்னாலஜியை விட சிறந்தது அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சா தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமான ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நம்முடைய சந்தேகம் இங்கே எங்கே வருதுன்னா, தேர்தல் ஆணையத்திற்கு ஒரே ஆள் பல இடங்களில் வாக்கு செலுத்துவது அப்படிங்கிறத களையணும் என்கிற எண்ணம் இல்லையோ என்கிற சந்தேகம் இந்த இடத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பிரமாண பத்திரத்தின் மூலமாக நமக்கு எழுகிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க குறிப்பிட்றாங்க பார்லிமெண்ட் உங்களுக்கு 2 நாள் விவாதம் நடக்குது, எலக்டோரல் பாடி என்ன சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் பேடாக இருந்தாலும் நாங்கள் கிராப் பண்ணிட்டோங்கிறாங்க. அப்போ இந்த சாஃப்ட்வேரை எப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, இன்டர்னலி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. தூக்கி போட்டது எப்போ அப்படின்னா ஏறத்தாழ 2 வருஷங்களுக்கு முன்பாகவே இதை தூக்கி போட்டதாக நேஷனல் ஹெரால்ட் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை தூக்கி போட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமரானார் தெரியுமா இந்த 2024 தேர்தல், அதில் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தவில்லைன்னு அர்த்தம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமரான தேர்தலில் ஒரே ஆள் பல மாநிலங்களில் வாக்கு வைத்து கூட போட்டு இருக்கலாம், ஒரே ஆள் ஒரே தொகுதியில் 10 வார்டில் கூட வாக்கு வச்சுட்டு எல்லா இடத்துலையும் போய் போட்டிருந்திருக்கலாம். செஞ்சிருந்தாருன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்ககிட்ட சாஃப்ட்வேர் இல்லைங்கிறதுனால அது நடந்திருக்கும் என்பதாக உங்களுடைய தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. வெறுமனே அங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் மட்டும்தானா, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய கேரளாவினுடைய பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும் இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஆகட்டும், ஹரியானா எலெக்ஷன்ஸ் ஆகட்டும், இப்படி எல்லா இடங்களிலும் எங்களிடம் அந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் நீ சொல்லியிருக்கு. அப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, மல்டிபிள் ஓட்டர்ஸ் இருக்கிறார்கள் அப்படின்னா இதை உள்ளே சேர்க்கறதுக்கு ஒரு வேலையாக டேட்டா சென்டர் போட்டு கால் சென்டர் போட்டு உங்களுக்கு ஆலந்து தொகுதியிலேருந்து அங்கே ரஜோர் தொகுதியிலேருந்து மகாதேவ்புராலேருந்து பல இடங்களில் நடத்தியிருக்கிறாங்கங்கிறத அவர் சொல்கிறாரு. இப்படி அவங்க ஏற்றினதை ஏன் டெலீட் பண்ணல, தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு தான் அந்த இடம். ஏற்றுறது டெலீட் பண்ணுறது யார் வேணாலும் வெளியிலேருந்து தேர்ட் பார்ட்டி ட்ரை பண்ணிடலாங்க, ஆனால் ஃபைனல் லிஸ்ட் உங்கள் கையில் இருக்குது. உங்ககிட்ட என்ன கேட்டால் பர்சனலாக சாஃப்ட்வேரை விடவும் சில நேரங்களில் நீங்கள் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு மிஷின் ரீடபிளில் நீங்கள் டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக லிஸ்ட் பண்ணிட முடியும்.
ஒரே மாதிரியான மேட்சஸ் எல்லாம் எடுத்துட முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான. இதை யாருக்காவது வெளியில் கொடுத்தா அவங்க செஞ்சு இவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்பதற்காக தேர்தல் ஆணையம் அதை மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்காம இருக்கா அப்படிங்கிற கேள்வியை திரு ஞானேஷ்குமார் அவர்களில் தொடங்கி மற்ற 2 தேர்தல் ஆணையர்களுக்கும் சேர்த்து நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த இடம் தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ரொம்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம், கேரளாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்கே போய் ஓட்டு போடுறாருன்னா திருச்சூரில் ஓட்டு போடுறாரு. ஏன்னா அவர் திருச்சூரில் தான் நின்னார் ஆச்சுங்களா. ஆனால் அவர் லோக்கல் பாடி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 நம்ம கூட தான் அவங்களுக்கு நடந்தது. ஐ திங்க் நமக்கும் கேரளாவுக்கு ஒரே ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்ன பின்னர் இருந்திருக்கலாம். 2024 ஏப்ரல் மேலே நடக்குது. அங்கே ஓட்டு போட்டுட்டு 2025 டிசம்பரில் திருவனந்தபுரத்தில் போய் தனக்கு வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறாரு. மாவட்டம் மாறுது, கான்ஸ்டிடுவன்சி மாறுது, வார்டு மாறுது. அவர் எப்போது தன்னுடைய அட்ரஸை மாற்றிக்கொண்டார் சுரேஷ் கோபிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. இதுக்கு கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் போதுமான அளவுக்கு பதில் சொல்லாது. சுரேஷ் கோபியே இதில் எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சுரேஷ் கோபி என்பது ஒரு நாடறிந்த பிரபலம். ஒரு சினிமாவில் இருந்த போதே அவர் நாடறிந்தவர் தான். அதற்கு பிறகு இன்றைக்கு எம்பியாக இருக்கிறாரு. மத்திய அமைச்சராக இருக்கிற ஒருத்தரையே இப்படி 2 ஸ்டேட்டில் போடலாம் அப்படின்னா இப்போ வந்தது இல்லையா, பீகார் எலெக்ஷனில் டெல்லியில் ஓட்டு போட்டவங்கலாம் கிளம்பி வராங்க. அது பாஜகவினுடைய சாதாரண காரியகர்த்தாவாக இருக்கலாம், ஒரு மண்டல் பொறுப்பாளராக இருக்கலாம், வார்டு பொறுப்பாளராக இருக்கலாம், மத்திய அரசில் இருந்தவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கிறார்கள், அங்கே விசிட்டிங் ஃபேக்கல்டிஸாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அறிவு சார்ந்த ஜீவிகள், ராஜ்யசபா எம்பிஸ், இவங்கள்லாம் ஒரே ஆள் 3 ஸ்டேட்டில் ஓட்டு போடுறாரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு. எப்படி போட முடியும்? அப்போ இவங்களை மைக்ரேட் ஆக்கி அங்கே டெலீட்டே பண்ணாமல் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருக்கிறீங்க. ஆல்ட் நியூஸினுடைய ஜுபைர் அவர்கள் அவங்களுடைய ஆக்டிவ் எபிக் நம்பரோடு எடுத்து வெளியில் போட்டார். அந்த ஸ்டேட்டில் இருந்ததை டெலீட் பண்ணாமல் இவங்க இங்கே சேர்ந்து ஓட்டு போட்டுருக்குறாங்கன்னு ஜுபைர் அவர்கள் அவ்வளவு ஆவணங்களை எடுத்து போது வெளியில் போட்டார். உங்களால் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா தேர்தல் ஆணையம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருந்தா இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், இது தெரிந்திருக்கும். உங்களுக்கு சுரேஷ் கோபி கேஸு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ரா ஸ்டேட்டுக்குள்ளேயே தொகுதி மாதிரி ஓட்டு நகர்த்தி போடுறது. இப்போ நமக்கு இருக்க கேள்வி, அவர் திருவனந்தபுரத்தில் ஓட்டு போட்டார்னா திருச்சூர் ஓட்டு டெலீட் பண்ணிட்டாரா, அது ஆக்டிவாக இருக்கா, உங்ககிட்ட இதுக்கான ப்ரூஃப் இருக்காங்கிற கேள்வி தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இது சுரேஷ் கோபி. இந்த பக்கம் இந்த 3 ஸ்டேட்டில் போட்ட ஆட்களுடைய வாக்குகள் இருக்கு. ஒரு ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஹிமாச்சலில் ஓட்டு போட்டுட்டு டெல்லியில் ஓட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு பீகாரில் போய் ஓட்டு போட்டெல்லாம் அத்தனையும் வெளியில் வந்தது. அப்போ இது எதை நோக்கியதாக இருக்கிறது? இதை திருத்திக் கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை என்பதை தாண்டி பாஜகவினருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பு ரயிலே விட்டாங்க. பீகாருக்கு போய் எலெக்ஷனில் ஓட்டு போகிறதுக்கு ஹரியானாலேருந்து ஸ்பெஷல் ரயில் வழக்கமாக பெல்லாம் விட மாட்டாங்களே. என்னன்னா இல்லை எலெக்ஷனுக்கு அவங்க போகணும். பீகாருக்கு சேர்ந்தவர்கள் மைக்ரேட் ஆகி வர்றது மிக பெரும் அளவிற்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவாக இருக்கலாம், இங்கே சவுத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், இப்படியான கர்நாடகாவுக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் போயிருந்துருக்கலாம். இப்படி தான் மிக பெரும்பாலும் இருக்குமே தவிர ஹரியானாக்கான மைக்ரேஷன் அந்த டாப்பில் இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. பை சான்ஸ் அவங்க வந்து விவசாய தொழிலாளிகளாக, கூலி தொழிலாளிகளாக, விவசாய கூலிகளாகவே போயிருக்காங்கன்னா ஹரியானாவிலேருந்து மட்டும் ஏன் ட்ரெயின் விட்டீங்க? எல்லா ஸ்டேட்லேருந்து விட்டுருக்கணும் இல்லை ஸ்பெஷல் ட்ரெயின். அதை விட மிக முக்கியம், எந்தெந்த ஊரில் எலெக்ஷன் நடக்குதோ அந்த எல்லா ஊருக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் நீங்கள் விடுறீங்களா? ஏன் பீகாருக்கு மட்டும் விட்டீங்க? எஸ்ஐஆர் நடந்த பிறகு ஏன் விட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள்ட்ட கேட்டால், அவர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனாலே ஏங்கிட்ட ஏங்க அதெல்லாம் கேட்குறீங்க, நான் ரயில்வே அமைச்சர் தான், அதுக்காக ஆயிடுச்சு என்ன பண்ணணுங்கிற மாதிரி போகக்கூடியவர். அவர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்தை பார்வையிட பைக்கில் போன எவ்வளவு எளிமையான மத்திய அமைச்சர் பார்த்தீர்களானலாம் எடுத்து அவருக்கு மியூசிக் போட்டு பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் அவங்க ஐடி விங்கில் பரப்பிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அவரெல்லாம் இத்தனைக்கு ஃபார்மர் பியூரோக்ராட்டாக இருந்து வந்தவர் அஸ்வினி வைஷ்ணவ், அர்ஜுன் ராம் மேக்வால்லாம் உங்களுக்கு ஃபார்மல் பியூரோக்ராட்ஸு. ஸோ இப்படியான ஆட்கள் அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்போ தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு வகையில் தெரிந்தே இந்த டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த யூஸ் பண்ணாத காலகட்டத்தில் இருந்த எல்லா வாக்காளர் பட்டியலிலும் போலி வாக்காளர்கள் அல்லது டூப்ளிகேஷனாக 2 மேற்பட்ட முறையை வைத்துக்கொண்டு வாக்கு செலுத்தியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களின் மீது அவங்கள அலோவ் பண்ணியிருக்கிறதா தேர்தல் ஆணையம். அப்படி அலோவ் பண்ணவங்க யாரால் சேர்க்கப்பட்டவர்கள், யாருக்கு வாக்களித்தார்கள்ங்கிற கேள்வி இதை பெரிய அளவுக்கான ஒரு கான்ஸ்பிரசியாக மாற்றுகிறது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு அதை சரி செய்ய எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறது நமக்கு தெரியல. ஃபர்தர் ஹியரிங்ஸ் வரும்போது அதனோட அப்டேட்ஸ் நம்ம விரிவாக வேறு ஒரு காணொலியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.